நண்பர்களே, உங்கள் உடலுக்குள் இப்போது தீ எரிந்து கொண்டிருக்கலாம், வலி இல்லாமலே. அதுதான் கிரானிக் இன்ஃப்ளமேஷன். இன்று நான் சொல்வதை கேட்டால் உங்கள் ஆயுளை நீட்டிக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பா நம்புங்க. இது என்ன ஏதுன்னு நம்ம ரூட்ஸ் ரிவைவ்ல இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இந்த அமைதியான தீ எப்படி எந்த சத்தமும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருக்குதுன்னும், அதை நம்ம பாரம்பரிய உணவுகளை வச்சு எப்படி அணைக்கிறதுன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம்னாலே என்னன்னு முதல்ல பார்ப்போம். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு அக்யூட் இன்ஃப்ளமேஷன். இப்போ சமைக்கும்போது தெரியாம விரலை வெட்டிக்கிட்டா அந்த இடத்துல உடனே ஒரு வீக்கம், ஒரு சிவப்பு நிறம் வரும் இல்லையா? அதுதான் இது. இது நம்ம உடம்போட இயற்கையான ஒரு நல்ல விஷயம்தான். காயமானதும் அதுவே சரியாகிடும். ஆனா இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கு பாருங்க, இது முற்றிலும் வேற. இதுக்கு வலியே இருக்காது, காய்ச்சல் அடிக்காது. ஆனா உடம்புக்குள்ளேயே பல மாசங்களா, ஏன் பல வருஷங்களா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அமைதியான தீ இது. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரத்த நாளங்கள், உறுப்புகள், மரபணுக்கள்னு எல்லாத்தையும் சத்தமே இல்லாம உள்ளுக்குள்ள அழிச்சிட்டு வருது. இதுவரை தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ் குடும்பங்கள்ல பொதுவா எல்லாரும் பயப்படுற 4 பெரிய நோய்கள் இருக்குல்ல, அந்த நோய்களுக்கும் இந்த அமைதியான தீக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த தீ குடலையும் கணையத்தையும் பாதிக்கும் போது அது சர்க்கரை நோயா, அதாவது டயபெட்டிஸா மாறுது. ரத்த நாளங்களை தடிமனாக்கும் போது அது பிபியா மாறுது. தமனிகள்ல அடைப்பு ஏற்படும் போது மாரடைப்பு வருது. அதே மாதிரி மூட்டுகள் இருக்கிற குருத்தெலும்புகளை தேய்க்கும் போது தான் அந்த தீராத முழங்கால் வலி வருது. யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அதை நம்ம உடனே தடுத்து நிறுத்தியே ஆகணும். சரி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ரொம்ப சுலபம். உங்க டாக்டர் கிட்ட HSCRP அப்படின்னு ஒரு ரத்த பரிசோதனையே எழுதி தர சொல்லுங்க. இதுக்கு செலவு வெறும் 200லேருந்து 300 ரூபாய் தாங்க ஆகும். ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. இந்த டெஸ்ட்ல 0.5 அப்படிங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரிசல்ட்ல இந்த அளவு 0.5க்கு கீழே இருந்தா நீங்க ரொம்ப சேஃப். இது உங்க உடம்புல இருக்கிற வீக்கத்தோட அளவை துல்லியமா காட்டும். இதை வச்சு அடுத்த 10 வருஷத்துல மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு கண்டிப்பா தடுக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீக்கம் எதனால வருது? நம்ம அன்றாட சாப்பாட்டுல நம்மளுக்கே தெரியாம நாம சேர்க்கிற சில விஷயங்கள் தான் இதுக்கு காரணம். குறிப்பா சொல்லணும்னா, நம்ம அதிகமா பயன்படுத்துற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள், அதாவது அந்த ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் தட்டு நிறைய வெள்ளை சாதம் சாப்பிடுறது. இது சர்க்கரை அளவை உடனே ஏத்தி வீக்கத்தை உண்டாக்கும். அதுபோக இனிப்புகள், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ், அப்புறம் இன்னும் சில வீடுகள்ல பயன்படுத்துற டால்டா. கேளுங்க, இந்த டால்டாவும் ரிஃபைன்ட் எண்ணெய்களும் உடம்புக்குள்ள ஒரு பெரிய தீயையே உருவாக்குது. இதுக்கு ஒரு ஈஸியான தீர்வு சொல்றேன். இன்னைக்கே இந்த எண்ணெய்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லனா கடுகெண்ணெய்க்கு மாறிடுங்க. இன்னொரு விஷயம், நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சமநிலை இப்போ எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? இயற்கையா பார்த்தா நம்ம சாப்பாட்டுல ஒமேகா 6 மற்றும் ஒமேகா 3 இதோட விகிதம் 4:1 அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இப்போ நம்ம சாப்பிட்ற நவீன உணவுகள்ல இந்த விகிதம் 20:1 அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு அதிகமான ஒமேகா 6 தான் உடம்புல வீக்கத்தை உருவாக்குற மெயின் வில்லன். இதை பேலன்ஸ் பண்ண உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் அக்ரூட் பருப்புகள், வால்நட்ஸ், இதை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கும் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் மஞ்சள், டர்மரிக் தினமும் சாப்பிடுறீங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பழக்கம் உங்கள் இன்ஃப்ளமேஷனை 40% குறைக்கும். ஆமாங்க, மஞ்சள் ஒரு இயற்கையான அற்புதம். அதுல இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற சத்து நம்ம உடம்புல ஏற்படுற வீக்கத்தை தடுத்து நிறுத்துற ஒரு மாஸ்டர் சுவிட்ச்னே சொல்லலாம். சரி, வைட்டமின் சி அப்படின்னு உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது எது? ஆரஞ்சு பழம் தானே. ஆனா ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, ஒரு நெல்லிக்காயில ஆரஞ்சை விட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இருக்கு. இது வீக்கத்தை எதிர்க்கிற ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். தினமும் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்க உடம்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான தீய அப்படியே கூல் பண்ணிடுற ஒரு அருமையான இயற்கை மருந்து இது. அதனால நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாரம்பரிய உணவுகளே நமக்கு சிறந்த மருந்துங்க. இந்த அற்புத உணவுகளை எல்லாம் தினமும் உணவுல சேர்த்துக்கோங்க. மஞ்சள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்தீங்கன்னா மஞ்சளோட சக்தி அப்படியே 2000 மடங்கு அதிகமாயிடும். அப்புறம் தினமும் குடிக்க வேண்டிய இஞ்சி டீ, சாதம் அல்லது ரசத்துல தூவ வேண்டிய முருங்கை இலை, தினமும் ஒரு ஸ்பூன் எள், காலையில வெறும் வயித்துல 2 பல் பச்சை பூண்டு, குடலை பாதுகாக்கிற தேங்காய் எண்ணெய், அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் கறிவேப்பிலை, கீரை வகைகள். இதெல்லாம் சாதாரண பொருட்கள்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நேரடியாக நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிற பவர்ஃபுல் உணவுகள். என்னடா உணவு மட்டும் மாத்தினா போதுமா அப்படின்னு தோணலாம். இல்ல நண்பர்களே, கேளுங்க. நம்ம வாழ்க்கை முறையிலும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா தேவை.
தினமும் காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஒரு 20 நிமிஷம் வெயில்ல நில்லுங்க. அது வீக்கத்தை தடுக்கிற வைட்டமின் டி அள்ளி கொடுக்கும். வெறும் கால்ல ஒரு 20 நிமிஷம் மண்ணுலயோ புல்லுலயோ நடங்க. இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் அப்படியே வெளியேத்திடும். அப்புறம் இந்த 16 மணி நேர விரதம், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செல்களை சூப்பரா சுத்தம் பண்ணும். இது கூடவே தினமும் ஒரு 20 நிமிஷம் யோகா செஞ்சீங்கன்னா நரம்பு மண்டலம் அமைதியாகி வீக்கம் பெருமளவு குறைஞ்சிடும். சரிங்க, இந்த பழக்கங்களை எல்லாம் ஒரே நாள்ல எப்படிதான் ஃபாலோ பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு முழுமையான நாள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம தமிழ் முறைப்படியான இந்த உணவுகளை ட்ரை பண்ணி பாருங்க. காலையில எழுந்ததும் வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணி, கூடவே 2 பல் பச்சை பூண்டு. காலை உணவுக்கு முருங்கை இலை சேர்த்த கேழ்வரகு கூழ், இல்லனா தேங்காய் சட்னியோட சுட சுட இட்லி. மதியத்துக்கு நல்ல சிகப்பரிசி சாதம், முருங்கக்காய் சாம்பார், கூடவே எழுத்தூவிய கீரை பொரியல். இரவு நேரத்துல ரொம்ப லேசான திணைக்கு செடி, இல்லனா பாசிப்பருப்பு சூப். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் மிளகு கலந்த பால். இவ்வளவுதாங்க. இந்த எளிய முறை உங்க உடம்ப நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு இரும்பு கவசமாவே மாறிடும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள எரியிற இந்த அமைதியான தீயை அணைக்க இன்னைக்கு நீங்க செய்ய போற முதல் மாற்றம் என்ன? நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு உதவியதா? இப்படிப்பட்ட இயற்கை மருத்துவ ரகசியங்கள் தொடர்ந்து பெற இப்போதே ரூட்ஸ் ரிவைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்று உங்கள் நேரமெடுத்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எனது பணி. அன்புடன், ரூட்ஸ் ரிவைவ்.